லுக் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி வெஜிடேரியன் சீஸ் பாஸ்டா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பாஸ்டா நான் ஒரு 4 பேருக்கு அளவாக 2 கப் பாஸ்டா எடுத்துருக்கிறேன். அதுக்கு காய் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு காய் கேரட்டு, அப்புறமா குடமிளகாய், பீன்ஸ், தக்காளி, கொத்தமல்லியில் வெங்காயம், பூண்டு இவ்வளோ வச்சுக்கிறேன். நீங்கள் காளான் இருந்தால் காளான் போடலாம். இப்போ என்கிட்ட இவ்வளோ காய் இருக்குது. நான் இதை வச்சு தான் இந்த பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல இதை வேக வைக்கணும். இதை ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இதை வேக வச்சு போட்டு அந்த வேகிற டைமில் நாங்கள் இந்த காயை வெட்டிடலாம். வாங்க முதல்ல அந்த காயை நாங்கள் வெட்டிடுவோம். பாஸ்தா வேகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் காய்கறிகளை கட் பண்ணிடலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராகிருக்கு. இது வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம். இந்த பாஸ்தாவை இது கேரட்டு, குடைமிளகாய், 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது பீன்ஸ், தக்காளி, துருவின சீஸ், பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லியில். அடுத்தது வதக்கும் போது போடுறதுக்கு மஞ்சள் தூள். நீங்கள் வதக்கும் போது போட்டு டக்குன்னு வேகிடும். அதுக்கு மஞ்சள் தூள். ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள், உப்பு, இது எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இந்த தாளிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிடுது. வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டது. நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற காய்கறியை வச்சு தாளித்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டும் வதங்கி இப்போ நாங்கள் காயை போட்டு வதங்கி வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு டக்கல் வதங்கி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. காயில் நல்லா வதங்கிட்டு சின்ன
வெட்டி வச்சிருந்த தக்காளியை இதோட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் போடலாம். நான் இதில் பச்சை மிளகாய் போடையில் ஒரு காரத்துக்கு தக்க மிளகாய் போட்டு நல்லா தக்காளி மணம் போகிற வரைக்கும் வதக்கணும். இது நல்லா வதங்கி வந்துட்டு இந்த வேக வச்சுருக்கேன் போட்டு நல்லா எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்தது நீங்கள் மேலே சீஸை தூவிடலாம். சீஸ் வந்து கட்டாயம் போடணும், வேணும்னு சொன்னால் போடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டி வச்சுருக்க மல்லித்தலையை மேலே தூவி விட்டுட்டு இப்போ ஸ்பைசி வெஜிடேரியன் சீஸ் பேஸ்டா ரெடி ஆகிட்டு இதை இப்படியும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவனில் கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டும் சாப்பிடலாம்.